மரியாதை கொடுக்குறதுன்றது உங்கள் வயசுக்கு அண்ணின்னு மரியாதை கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அதே மரியாதையை நீங்கள் ஒரு குடும்பமாக தான் உங்களை பார்க்குறாங்க. விஜயகாந்தை வச்சு தான் உங்களுக்கெல்லாம் மரியாதை. அவருடைய இதை வச்சு தான் உங்களையும் பார்க்குறாங்க. யாரும் கிண்டல் தோணிலையோ வேறு எதுலேயோ உங்கள்கிட்ட அணுகலை இது வரைக்கும். அப்போ அந்த கட்சிக்குரிய மரியாதையோடு அணுகிறது கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போயிருக்குது, ரொம்ப சீரியஸாக கேட்கும்போது சீரியஸாக பதில் சொல்லுங்கள். அவர்கள் சில கணிப்புகளை சொல்லுவாங்க. அதில் தப்பு இருக்குது. அது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா இல்லைன்ட்டு போங்க. ஆளுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. கடந்து போங்கன்றேன். அது ஏன் அவ்வளோ கோவம்? அவ்வளோ கூட இருக்கிறவங்களாம் முடிக்கிறாங்க. பார்த்த சார்லாம் தடுமாறுறாரு. ஐயையோ எவனாவது வம்பு இழுத்துட போகிறான் அப்படின்னு. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற நிலமையில் சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் இதெல்லாம் யார் ஏய் யாரா அது யாரா அப்படின்னா என்ன பண்ண முடியும்? யாராவது ஒருத்தர் போட்டு அதை 10 பேர் தூக்கி சுமப்பான். ஒருத்தன் போட்டுருவான், 10 பேர் அதை தூக்கி சுமப்பான். இப்படி தானே இன்றைக்கி ஊடகம் இருக்குது. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? எங்கே சார் அசோசியேட் ஆக வாய்ப்பு இருக்குது? என்டிஏ தானா? என்டிஏ தான். அதுக்கு வேறு கோச்சிக்கு போகிறாங்க. ஏய் நான் சொல்லாமல் நீ எப்படி என்டிஏ சொல்லுன்னு. ஏன்னா நம்ம அந்த சாதக பாதகம் அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்டிஏ தான். ஏன்னா அங்கேயே இருக்கிறவங்களே யாரு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பத்தலை. இதில் இவங்க எங்கே அங்கே போகிறது? அதனால் என்டிஏ தான் அவர்களுக்கான சிறப்பான காலம். அதனால் என்டிஏ. ஏன்னா நாளைக்கு எம்பி சீட்டு வந்தால் கூட இதே விஜய் பிரபாகரன் விருதுநகரில் நின்று ஜெயிக்கலாம். அந்த வாய்ப்பெலாம் இருக்குது. அது சுதீஷுக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கும் போது எதுக்கு அதை மறுக்கணும்? அதனால் அவர்கள் பெரும்பாலும் அந்த டிமாண்டை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் அவங்கள பாராட்டுறதும் அதுதான். சின்ன கட்சியாக இருந்து இவ்வளோ இதாக இருந்தாலும் அந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இவர் கிருஷ்ணசாமிலாம் அந்த இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் டிடிவி மாதிரி ஓபிஎஸ் மாதிரி எனக்கு என்னென்னு அடிக்க மாட்டாங்க. அந்த எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அன்புமணி சொன்னாரா? சொல்லல, அமைதியாக தான் இருக்கார். ஆனால் அவங்களுடைய இது எதை நோக்கி நகரும் தெரியும். அவங்க வந்து என்டிஏ கூட குறிப்பாக பாஜக கூட நல்ல நெருக்கத்தில் இருக்காங்க. அதனால அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் பார்த்துங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் போகும். இல்லை, அன்புமணி அவர்களுடைய விஷன் நமக்கு தெரியுது. அவர் செய்யக்கூடிய அரசியல், அவர் எதிர்க்கக்கூடிய அரசியலை வச்சு அவர் நிச்சயமாக என்டிஏ கூட்டணிக்கு போவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம்ங்கிற மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரியுது. அந்த மாதிரியான அரசியலையாவது அவங்க பண்ணணும். அவங்க அந்த அரசியலை கூட அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களே. அதுதான் அவர்களுடைய திறமை. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்த்து நல்ல அறிக்கைகள், நல்ல பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் நடத்திருக்காங்க. ஆனால் உங்களையே டைலாமில் வைக்கிறாங்கல்ல, டிஎம்கே போயிடுவாங்கன்னு ஒரு டைலாமில் வைக்கிறாங்கல்ல, அதுதான் அந்நியாருடைய வெற்றி, பலம், வெற்றி, சாமர்த்தியம். சார் பாமக சார் அவங்க என்டிஏல அந்நியார் என்று நான் சொன்னது பிரேமலதா அந்நியார்.